ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இன்றைக்கி நம்மளோட மாட்டுப் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் மாடெல்லாம் இல்லைங்க, எருமை மட்டும்தான் இருக்குது. மாட்டுப் பொங்கல் வந்து மாடே இல்லாமல் எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு நம்ம ஊர் சைட்லேயே நிறைய பேர் கேட்பாங்க. இருந்தாலுமே கூட நாங்கள் வந்து எங்களுக்கு உழவுக்கு எது வந்து உதவி பண்ணுதோ அதுக்கு வந்து அதை வந்து வணங்குற விதமாக தான் இந்த பொங்கலை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்காக தான் வந்து நம்மளோட பாரம்பரியத்தில் மாட்டுப் பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா மாடுன்றது உழவுக்கு உதவுச்சு அப்படின்றதுனால தான் மாட்டுப் பொங்கல் பண்ணாங்க. நம்மளோட எருமையும் அதுதாங்க பண்ணுது. அதனால் நம்ம கால்நடைகளுக்கு தான் அந்த பொங்கலே தவிர மாட்டுக்குன்னு கிடையாது. அதனால் மாட்டை மட்டும் கொண்டாடுறது இன்னொன்னும் நம்ம எப்போ விட போகிறோம் அப்படின்றது தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் ஜெர்சி மாடு வந்து பயன்படுத்துகிறத விட எருமைக்கு பலன் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுவும் இல்லாமல் எருமையில் பெருசாக நீங்கள் வந்து நாட்டு மாட்டோட சத்துலேருந்து எல்லாமே இது பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம கொம்புக்கு வந்து சாயம் பூசுகிறாங்க. இது வந்து பெயிண்ட் அடிக்கக்கூடாது தான். ஏன்னா அதை வந்து கொம்புக்கு வந்து பெயிண்ட்டுன்றது ஒரு கெமிக்கல் அதை ஏன் அடிக்கணும் அப்படின்ற இது வந்து எங்களுக்கு இருக்குது. இருந்தாலுமே கூட நம்மளோட வீட்டில் பாரம்பரியமாக அவங்க பெயிண்ட் அடித்து பழகிட்டாங்க அப்படின்றனால இன்னும் மாற்ற முடியலங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்மளோட கட்டுத்தாரையில் ஒரு இடத்த சுத்தம் பண்ணி அங்கே தெளித்து கோலம் போட்டிருக்கோம். கோலம் வந்து சிக்கு கோலம் போட்டிருக்கோம். இது வந்து நான் இப்போ லாஸ்ட் 1 இயராக கடைப்பிடிக்கிற ஒரு விஷயங்க. சிக்கு கோலத்தை கண்டிப்பாக கைவிடாமல் கற்றுக்கணும் அப்படின்றது. இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல் வீடியோ வந்து இதை பற்றி கொடுக்குறேன், சிக்கு கோலம் பற்றி கொடுக்குறேன். அடுத்து வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அப்படின்றனால ஆடு மாடெல்லாம் வந்து குளிப்பாட்டுறோம். அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 5 மணிக்கு தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோங்க. இதுவும் கட்டுத்தாரையில் அப்படிங்கும்போது ஒரு ஓரங்களில் மட்டும்தான் லைட் இருக்கும். ஏன்னா நைட்டு வந்து மாடும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றனால லைட்டு வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். கட்டுத்தாரையில் வைக்கிறோம் அப்படிங்கும்போது இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்றனால வேக வேகமாக வச்சுட்ருக்கோம். நம்ம வந்து பாரம்பரியமாக மண்பானையில் ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணாங்களான்னு தெரிலங்க. எங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் வந்து பித்தளை பொங்கு சர்வத்தில் தான் வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறோம். அதனால் இதில் தான் நம்ம வச்சிட்ருக்கோம். நம்மளோட நாமக்கல் மாவட்டத்திலே நிறைய ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரெடிஷன் இருக்குங்க. அதாவது பட்டி கட்டி பொங்கல் வைக்கிறது, 3 பானையில் பொங்கல் வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷனாக பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊர் சைடு வந்து எருமை தான் அதிகம் அப்படின்றனால சும்மா எருமை மாடு எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு, ஆடு மாடு எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு பொங்கல் வைக்கிறாங்களோ இல்லையோ அதுக்கு வந்து சூடம்பத்தி குச்சி, சாம்பிராணி இதெல்லாம் போட்டு சாமி கும்பிட்ருவாங்க. அவ்வளோதான். நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கிறோங்க. நம்ம ஊரில் ரொம்ப கம்மியான மக்கள் மட்டும்தான் பொங்கல் வைக்கிறாங்க. ஆனால் இதுவே நாட்டு மாடு, சிந்து மாடு வச்சுருக்க இடத்துல வந்து ஒவ்வொரு விதமாக, அதாவது ஒரு தோரணம் கட்டி அதை தாண்ட விடுறது, அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. நம்ம வந்து கடைசியாக வந்து பிள்ளையார் வச்சு சாமி கும்பிட்டு இந்த சாம்பிராண்டி வந்து ஆடு மாடு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு அதுக்கு இந்த படையல் போட்ட சாதத்தை ஊட்டி விட்டு நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.